நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்துல தெரியுற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது அங்காரகன் மந்திரம் கூற உள்ளேன். இதை செவ்வாய் என்றும் கூறலாம். ஒரே கிரகத்திற்கு பல்வேறு பெயர்கள். அதில் பிரதானம் அங்காரகன், செவ்வாய், இரண்டுமே ஒரே கிரகத்தை குறிக்கும். இந்த அங்காரகன் உங்கள் உடம்பிலே தலையை ஆளுமை செய்கிறார். ஆகையால் தலைக்குள் இருக்கும் அனைத்து நோய்களுக்கும் இவரே காரணகர்த்தா. பிறகு சிலருக்கு ஒற்றை தலைவலி என்கின்ற மைக்ரேன், அதற்கும் இவரே காரணகர்த்தா. பிறகு எலும்புக்குள் இருக்கும் மஜ்ஜை, அதன் பின் உங்கள் இரத்தத்திலே இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்கள், மேலும் கடன் தொல்லைகளுக்கும் இவரே அதிபதி. மேலும் சிறை வாசத்திற்கும் இவரே அதிபதி. நோய்க்கும் இவரே அதிபதி. வழக்குகளுக்கும் இவரே அதிபதி. ஆகையால் இந்த அங்காரக செவ்வாய் மந்திரத்தை யாரொருவர் தங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் சந்திரபலம் என்று சொல்லக்கூடிய நாளிலிருந்து தினம் 108 முறை 48 நாட்களுக்கு தவறாமல் கூறுகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கடன், நோய், வழக்கு நிச்சயம் தீரும். ஏன் 48 என்றால் 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள். அதனால் 48 என்றானது. இதை வைத்துத்தான் ஆகமங்களே உருவாக்கப்பட்டது கோவிலுக்கென்று. அதனால்தான் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் செய்தால் கூட 48 நாட்கள் ஹோமம் செய்து 48 கலச நீரை கொண்டு போய் ராஜகோபுரத்திலே ஊற்றி அந்த கோவிலுக்கு உயிரூட்டுவார்கள். அதுதான் பிராண பிரதிஷ்டை என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆக ஜோதிடம் வேதத்தின் கண். ஆக இந்த அங்காரக மந்திரத்தை நீங்கள் தினம் 108 முறை அல்லது 36 முறை. ஏன் 108 என்றால் ஜோதிடத்திலே 108 பாதங்கள் இருக்கின்றன. அதனால்தான் அது 108 என்றானது. அதை வைத்துத்தான் 108 தியான டெக்னிக்குகளும் 108 தியான டெக்னிக்குகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக ஜோதிடத்துக்குள் இல்லாதது இங்கே பொருளியல் வாழ்க்கையிலும் இல்லை, அருளியல் வாழ்க்கையிலும் இல்லை. ஜோதிடத்தை வைத்தே பொருளியலும் உருவானது, அருளிலும் உருவானது. ஆக யார் ஒருவர் ஜாதகத்திலே செவ்வாய் என்ற கிரகம் கெட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். கெட்டிருக்கிறது என்பதற்கு பொருள் உங்கள் ஜாதகத்திலே லா என்று போட்டிருக்கும். அந்த லா என்பதுதான் லக்னம். அதற்கு 6, 8, 12. மேலும் நீச்சம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியிலே அங்காரகன் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் சொல்ல வேண்டும் 108 முறை அல்லது 36 முறை. அப்போதுதான் நீங்கள் கடன், வழக்கு, நோயிலிருந்து விடுபடுவீர்கள். இதை கூறி என்னுடைய உலகளாவிய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் பல லட்சம் பேர் பலன் பெற்றுள்ளனர். நீங்களும் 100% பலன் பெறுவீர்கள். இப்பொழுது செவ்வாய் மந்திரம் ஆரம்பம். தரணி கர்ப்பசம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாம்யகம். செவ்வாய் மந்திரம் முற்றும் சுபம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.